Roman Reigns versus Dean Ambrose, one-on-one for the WWE World Heavyweight Championship match. இந்த மேட்ச் சர்வைவர் சீரீஸ் 2015 நடந்துச்சு. இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே ரோமன் ரெயின்ஸும் சரி டீன் ஆம்ப்ரோஸும் சரி ஒரு மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டீன் ஆம்ப்ரோஸுக்கு கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணி இந்த டோர்னமெண்ட் மாதிரி இந்த சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் நடந்துச்சு. ஏன்னா இந்த சாம்பியன்ஷிப் WWE வேர்ல்டு ஹெவிவைட் சாம்பியன்ஷிப் வச்சு இந்த செட்ரோடிஸ் சாம்பியன்ஷிப் வேக்கண்ட் பண்ணதுனால இந்த வேக்கண்டாக இருக்கிற சாம்பியன்ஷிப்புக்கு டோர்னமெண்ட் வச்சு தான் இந்த சாம்பியன்ஷிப் வின்னர் அறிவிக்கணும்னு டோர்னமெண்ட் வச்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாத்தையும் பேஸ் பண்ணி செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆனது டீன் ஆம்ப்ரோஸ் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ், ஆல்பர்டோ டெல் ரியோ வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ். இந்த சர்வைவர் சீரிஸ் மேட்ச் பிப்ரவரியில் இந்த மேட்ச் நடந்துச்சு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்பர்டோ டெல் ரியோ பீட் பண்ணிட்டு வந்துட்டு அப்படி ஃபைனலுக்கு. டீன் ஆம்ப்ரோஸு கெவின் ஓவன்ஸை பீட் பண்ணிவிட்டு ஃபைனலுக்கு வந்துட்டாரு. ஃபைனலாக இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ்க்கு ரோமன் ரெயின்ஸ்க்கு நடக்குது. 1-on-1 சிங்கிள்ஸ் மேட்ச்சு. இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் நல்லா போகும். மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 14 நிமிஷம் செக்மெண்ட் நடக்கும். இந்த மேட்ச் 9 நிமிஷம் 8 நிமிஷம் 3 நிமிஷம்னா 14 நிமிஷம் நடக்கும். இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் நடக்கும். ஃபைனலாக இந்த மேட்ச்சில் ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்கும். டீன் ஆம்ப்ரோஸ் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அப்படி ரோமன் ரெயின்ஸும் சரி நல்லாவே ஃபைட் பண்ண. அப்படி கடைசியில் பார்த்தீங்கன்னா டீன் ஆம்ப்ரோஸ் அந்த ரிங்கு சைடு அந்த கார்னர் இந்த கார்னர் வரக்குள்ள ஒரு ஸ்பேர் போட்டுருவோம். அப்படி ஃபைனலாக இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் தான் வின் பண்ணுறா. அப்படி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸு சாம்பியன்ஷிப்பு ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கிறாப்படி. ரொம்ப அவரோட ஃபஸ்ட் டைம் சாம்பியன்ஷிப்பை இந்த பேப்பர் தான் வின் பண்ணுறாப்படி. சர்வைவர் சீரீஸில் முதல் WWE வேர்ல்டு ஹெவிவைட் சாம்பியன்ஷிப்பாக ஆகிறாரு ரோமன் ரெயின்ஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹெச் அவரை வரவேற்கிறதுக்காக அவர் கிட்ட வந்து செலிப்ரேஷன் வகையில் பார்த்தீங்கன்னா கை கொடுக்குருவாப்படி. ஆனால் அந்த கை கொடுக்காம ரோமன் ரெயின்ஸ் ட்ரிபிள் ஹெச்க்கு பேர் போட்டுருவாப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ மணி இந்த பேங்க் ஸ்ப்ரே கேஸ் வச்சுருந்த ஷெய்மஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிறாப்படி. அப்புறம் அந்த மணி இந்த பேங்க் ஸ்ப்ரே கேஸை கேஷ் இன் பண்ணி இந்த WWE வேர்ல்டு ஹெவிவைட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சு ஷெய்மஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸு அவர் ப்ரோ கிக்கிலேருந்து விலகி ஸ்பேர் போட வரும்போது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரோ கிக் போட்டு இந்த மேட்ச்சில் ஷெய்மஸ் தான் வின் பண்ணுறாப்படி. அதாவது இந்த பேப்பரில் 3 மேட்ச் ரோமன் ரெயின்ஸ் கலந்துட்டாப்படி. ஃபஸ்ட்டு ஆல்பர்டோ டெல் ரியோ வெயிட் பண்ணிட்டாப்படி. அடுத்தது டீன் ஆம்ப்ரோஸை வெயிட் பண்ண. அப்படி 3வது மேட்ச்சில் ஷெய்மஸ்ங்கிறதுனால ரொம்பவே டயர்டாகிட்டாப்படி. டயர்டானதுனால மட்டும்தான் ரொம்ப ஹெவியான டயர்டானதுனால ரோமன் ரெயின்ஸு தோல்ட்டாப்படி. இந்த மேட்ச்சில் ஷெய்மஸ் வின் பண்ணிட்டாப்படி. ஆக்சுவலாக இது டீன் ஆம்ப்ரோஸ் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான ஒரு மேட்ச் தான், மேட்ச் ஃபியூடு தான். ஆனால் மணி இந்த மேட்ச் போய் கேஸ் ஷெய்மஸ் வச்சதுனால ஷெய்மஸ் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிக்கிறாப்படி. ஆல்பர்டோ டெல் ரியோக்கு ரோமன் ரெயின்ஸ் நடந்தது, ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சாப்படி. டீன் ஆம்ப்ரோஸ் கெவின் ஓவன்ஸ் நடந்தது, டீன் ஆம்ப்ரோஸ் ஜெயிச்சாப்படி. ரோமன் ரெயின்ஸ் டீன் ஆம்ப்ரோஸ் நடக்கும்போது ரோமன் ரெயின்ஸ் ஜெயிச்சாப்படி. ரோமன் ரெயின்ஸுக்கு ஷெய்மஸ்க்கு மணி இந்த மேட்ச் போய் கேஸ் குவாலிஃபிகேஷன் மேட்ச் WWE வேர்ல்டு ஹெவிவைட் சாம்பியன்ஷிப் நடக்கிறதுனால இந்த மேட்ச்சில் ஷெய்மஸ் வின் பண்ணிட்டாப்படி. ரோமன் ரெயின்ஸு டீன் ஆம்ப்ரோஸை பீட் பண்ணவும் ஷெய்மஸ் பீட் பண்ண முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாப்படி. ஆனால் அடுத்த மேட்ச்சில் பீட் பண்ணுவாங்க நம்பிக்கையோடு ரோமன் ரெயின்ஸ் அங்கே இருந்து கிளம்பினாப்படி. ஃபைனலாக இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணிட்டாப்படி. மணி இந்த மேட்ச் ப்ரீ கேஸ் வச்சுருந்த ஷெய்மஸை இந்த மேட்ச்சில் கேஷ் இன் பண்ணி வின் பண்ணிட்டாப்படி. 2015 சர்வைவர் சீரீஸில்.